காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தற்செயல் விடுப்பு மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட மையம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து பேரணியாக வருகை தந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகம் அலுவலர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பொதுமக்கள் பணி நடைபெறாமல் கோப்புகள் தேக்கமடைந்து காணப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவை துறையில் பணிபுரியும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கும் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பணி பாதுகாப்பு அளித்திட வேண்டும். வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடன் நிறைவேற்றிட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். பணி நெருக்கடி ஏற்படுத்துவதும் களப்பணியாளர்களுக்கு அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும், முறையீடு செய்ததை அரசு செயலர் உடனடியாக தீர்வினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் உயர்மட்ட குழு உறுப்பினர் சோமசுந்தரம், வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு, அதாவது பெராவின் பேரில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 25ஆம் தேதி இன்றைய தினம் புதன்கிழமை காலையில் 10 மணி முதல் 2 மணி வரை ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம், தர்ணா போராட்டம், பேரணி உள்ளிட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு 7 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு அறிவித்திருக்கிற கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை ஒட்டுமொத்த கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கரண்ட் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த 25% தமிழக அரசு இன்னைக்கு மோசமான ஒரு மோசடியான திட்டமாக 5% குறைச்சிருக்கிறது. கிராம உதவியாளர்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்டா இருந்து இறந்தா வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் போஸ்டிங் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய ஓஎம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் முதல் தாசில்தார் வரை அனைவருக்கும் பணி பாதுகாப்பு இல்லை. எனவே சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை வெளியிட வேண்டும். வருவாய்த்துறை தினமாக ஜூலை 1 பசலி ஆண்டு முதல் நாளை ஜூலை 1 அறிவிக்க வேண்டும். வருவாய்த்துறையில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு உட்பட்ட 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் இப்படி இருக்கிறது. இதனை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பெரா கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் வீரியமாக நடத்துவோம். தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஒரு புதிய முயற்சியாக ஒரு பிரம்மாண்டமாக வலுவாக துவங்கி இருக்கிறது. தமிழக அரசு கேளாக்காதா இல்லாமல் உடனடியாக எங்களை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பி. சோமசுந்தரம், உயர்மட்ட குழு உறுப்பினர், பெரா கூட்டமைப்பு.